யூடியூப்பில் என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ்க்காக சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸுக்கு ஃப்ரீ விசா வந்து ப்ரொவைட் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு 10 பேருக்கு ஃப்ரீ விசா வந்து கொடுக்குறேன். அதுக்கு என்ன கேட்டகரி அப்படிங்கிறத வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு எண்டில் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணுங்கிற டீட்டெயில் வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு 10 டிரைவர் வேகன்சிக்கு வந்து ஃப்ரீ விசா கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கேன். எனி கல்ஃப் ரிட்டர்ன் 5 பேருக்கும், குவைத் ரிட்டர்ன் 5 பேருக்கும் 10 பேருக்கு ஃப்ரீ விசா வந்து ப்ரொவைட் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கு. இந்த ஃப்ரீ விசாவுக்கு நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூடியூப்பில் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறேன். விசா வந்து முற்றிலும் ஃப்ரீ தான். சரிங்களா? வீடியோவுக்கு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய டீட்டெயிலெலாம் வந்து சப்மிட் பண்ணணும். இந்த விசாவை பற்றின டீட்டெயில் என்னென்னா, இந்த விசா 10 விசாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் டிரைவர் விசா தான். குவைத்தில் வீட்டு டிரைவர் விசா இந்த 10 விசாவும். இதில் 5 விசா வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் ரிட்டர்னு, எனி கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். துபாய், கத்தார், ஓமான், மஸ்கட், இந்த மாதிரி சவுதி, இந்த மாதிரி எந்த கல்ஃப் கண்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அந்த அங்கே உள்ள லைசன்ஸ் வச்சுருக்கணும். அதாவது கல்ஃப் கண்ட்ரி லைசன்ஸ் வச்சுருக்கணும். ப்ளஸ் வந்து இந்தியா லைசன்ஸ் வேணும். உங்களுக்கு வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா பிலோ 40க்குள்ளே இருக்கணும். 40க்குள்ளே இருக்கணும். கல்ஃப் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நான் வீடியோ கடைசியில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ விசா வந்து முற்றிலும் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவேன். எந்த ஒரு சர்வீஸ் அமௌண்ட்டும் நீங்கள் எனக்கு பே பண்ண வேண்டியதில்லை. மற்ற நீங்கள் செலவு பண்ணி வர வேண்டிய மெடிக்கலு, ஸ்டாம்பிங்கு, டிக்கெட்டு இது மட்டும் நீங்கள் செலவு பண்ணி வரணும். கல்ஃப் ரிட்டனை பொறுத்த வரைக்கும் சம்பளம் குவைத்தை பொறுத்த வரைக்கும் 120லேருந்து 130 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ரூமு சாப்பாடு வந்து ஃப்ரீயாகவே கிடைச்சிரும். குவைத்து ரிட்டர்ன் டிரைவர் விசா 5 விசா வந்து ஃப்ரீ விசா கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, குவைத்தை விட்டு போய் நீங்கள் கண்டிப்பாக 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டிரைவர் விசா தான். 5 விசா வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். குவைத்தை லைசன்ஸ் வச்சுருக்கணும். உங்களுக்கு வயசு 45க்குள்ளே இருக்கணும். ஹிந்து, முஸ்லீம் இந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இந்து முஸ்லீம்லாம் பிரச்சனை கிடையாது. குவைத்தை விட்டு போய் 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். காதி விசா தான் கிடைக்கும். மற்றபடி பிசிசி, மெடிக்கலு, ஸ்டாம்பிங்கு, டிக்கெட்டு இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்கள் பண்ணி வரணும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 140 சம்பளம் கிடைக்கும். அது போக ரூமு சாப்பாடு கிடைச்சிரும். சரிங்களா? ரூமு சாப்பாடு வந்து ஃப்ரீயாகவே கிடைச்சிரும். 140லேருந்து 150 வரைக்கும் சம்பளம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 140 சம்பளம் கிடைக்கும். ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 சம்பளம் கிடைக்கும். விசா வந்து முற்றிலும் ஃப்ரீயாக கிடைக்கும். வீடியோவுக்கு கடைசியில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணிவிட்டு ஃப்ரீ விசாவை வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக குவைத்துக்கு வரலாம். மற்றபடி சம்பள பிரச்சனையோ சாப்பாடு பிரச்சனை மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஹவுஸ் டிரைவர் விசா தான். தெளிவாக சொல்லிடுறேன். ஹவுஸ் டிரைவர் விசா தான், கம்பெனி விசா கிடையாது. ஒன்லி ஃபார் டிரைவர் விசா மட்டும் கிடைக்கும். ஃப்ரீ விசான்னு சொல்கிறாங்களே, அது உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வர வேண்டியதில்லை. இல்லை உண்மையான விசாவா இல்லை டூப்ளிகேட் விசாவா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் நமக்கு தேவையில்லை. இது வந்து ஹவுஸ் டிரைவர் விசா தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்காக மட்டும்தான் கொடுக்குறோம். அதுவும் டோட்டலாக 10 ஃபாலோவர்ஸுக்கு மட்டும்தான். ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விசா கொடுக்குறோம். நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து குறைவான சர்வீஸில் வந்து விசா வந்து கொடுப்போம். நம்மளுடைய ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 10 ஃபாலோவர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ விசா வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் விசா வந்து உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் தேவையில்லை. நம்ம சொல்லியிருக்கக்கூடிய உங்கள்கிட்ட வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்கோமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக ஃப்ரீயாக வந்து எடுத்து கொடுத்துடலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு நமக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள். அதுபோக நீங்கள் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா, என்ன நேமில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் ஃப்ரீ விசா கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து குறைவான சர்வீஸ் அமௌண்ட்டில் விசா எடுத்து கொடுக்கப்படும்.